மும்மொழி கொள்கை ஏன் அவசியம் அப்படின்னா, தமிழ்நாடுன்றது முதல்ல ஒரு மிகப்பெரிய வணிகம் சம்பந்தப்பட்ட ஒரு மாநிலம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு தாய்லாந்து இருக்கு அப்படின்னா, அதுல டூரிசம் பேஸ்டு பிசினஸ் ரொம்ப ஜாஸ்தி. மால்டீவ்ஸ் அப்படின்னா முழுக்க முழுக்க டூரிசம் பேஸ்டு பிசினஸ். மலேசியா இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய வணிகம் பிசினஸ் சார்ந்த பீப்புள் இருக்கு. அது போக டூரிசம் ரொம்ப ஜாஸ்தி. சிங்கப்பூர் அதே மாதிரி. நிறைய நாடுகள் வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில வந்திருக்கு. ஸோ உலகம் இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது, இன்டர்நெட் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் உட்காந்து பழைய கற்காலத்துக்கு கூட்டு போகிறவான்னா மிகவும் தப்பான ஒரு அபத்தமான கருத்து. ஸோ இப்படிப்பட்ட கால சூழ்நிலை முதல்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்த பற்றி தான் பேசணும். எங்கே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் இதை எப்படி இந்த மும்மொழி கொள்கையை பார்க்குறேன்னா, வணிக இடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வணிகம் சார்ந்த அறிவு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதன் எங்கே வந்துடுறான்? படிப்பில் வந்துடுறான். படிப்பு எங்கே வந்துடுது? ஸ்கூலில் வந்துடுது. ஸ்கூல் வந்துடுதுன்னா எங்கே வருது? நம்ம தனியார் அரசு ரெண்டுமே பேசப்பட வேண்டியதாக இருக்கு. ஸோ தனியாரை பற்றி பேசினா நீ எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தனியார் பள்ளிக்கூடம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பட் இன்னைக்கு நம்ம நிறைய அரசு பள்ளிகளில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஃப்ளூயண்ட்டாக ஒரு சில குழந்தைகள் தான் பேசுகிறாங்க. பட் ஆக்சென்ட்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அமெரிக்கன் ஆக்சென்ட், அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி, அந்த கண்டினியூட்டி, இது எல்லாமே இன்று ஒரு தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்று அரசு பள்ளிகளில் இருப்பது இல்லை. சரி, ஓகே, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா சரி, ஓரளவுக்காக இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் பாராட்டேன். இது இந்த அரசை நான் குற்றம் சாட்டுவதற்காக சொல்ல, இது காலமாக பல வருட ஆட்சி காலங்களில் நடந்து வருது. எப்படி இப்போ ஆள்றவங்களை மட்டும் தான் தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை கடந்த 50 வருஷமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்னைக்கு நமக்கு